வணக்கம். வரும் சனிக்கிழமை 30ஆம் தேதி டிசம்பர், ஆல்மோஸ்ட் கடைசி ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஈவினிங் 6 to 9 நம்ம ஒரு ஜோஹோ மீட்டிங் வைக்கிறோம். அண்ட் அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் 2024 என்னென்ன ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டாக்ஸ் இருக்குன்றது செக்டர் வைஸ் நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம். ஏன் அந்த 15 செக்டர்ஸும் ஆல் ஆஃப் எ சடன் மேலே தூக்குதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தூக்குனது ஹெவி வெயிட்ஸ் மட்டும்தான் தூக்கி இருக்கு. இது இன்னும் எவ்வளோ தூரம் போகுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். வழக்கமாக அந்த 199 rupees எங்களோட கியூஆர் கோடு இருக்குது, இல்லை எங்களோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு மெயினில் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9444468888 ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதுவும் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் உங்களுக்கு லிங்க் வந்துடும். டெஃபினட்டாக சாட்டர்டே ஈவினிங் நம்ம சந்திப்போம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எப்போ வேணாலும் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444468888 சந்திப்போம் வரும் சனிக்கிழமை சாயந்தரம். டேட்டாஸ் வாஸ் வெரி பவர்ஃபுல் டுடே. சூப்பர் ராலியில் க்ளோஸ் அபவுட் 213 பாயிண்ட்ஸ். ஃபியூச்சர்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ ஸ்பாட்டும் ஃபியூச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் நியராக தான் இருந்தாகணும். ஸ்பாட் 654, ஃபியூச்சர் 690, வெறும் ஒரு 35 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரேலி ரெண்டுமே எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பாட் ஃபியூச்சர் எடுத்து ஆல்மோஸ்ட் அந்த 217 215 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சூப்பர் ரேலி காரணம் என்ன? நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம காரணத்தை நம்ம அடுத்தது ஆராய்ச்சி பண்ணலாம். பட் லாஸ்ட் 45 minutes வாஸ் பியூர் ஷார்ட் கவரிங், ரைட்? ஷார்ட் கவரிங் சொன்னோன்னா எல்லாரும் இவன் இப்படி தான்டா 16,000 ஷார்ட் கவரிங் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்றது சொல்லிட்டு இருப்பீங்க. தட்ஸ் ஓகே, ஐ ஹாவ் நோ. இது டேட்டாஸ் அதான் சொல்லுது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டேட்டாஸ் வாஸ் வெரி பவர்ஃபுல் டுடே. அண்ட் இன்னைக்கு காட்டலான்னு நினச்சேன். நம்ம நிறைய தடவை ஷார்ட் கவரிங் வந்துச்சுன்னா இவன் இப்படிதான்றது நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அண்ட் ஷார்ட் கவரிங்க்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 21,500 ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 1 crore கால் பக்கமாக அந்த இடத்துல ரைட் ஆயிருந்துச்சு. அண்ட் இன்னைக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 700 எழுதியிருக்கு, 21,700 எழுதியிருக்கு. பட் 21,500 தான் ஆல்மோஸ்ட் 1,42,00,000 கால்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் மக்கள் ஷார்ட் கவரிங் பண்ணாத உட்காந்துட்டு இருக்கிறது அந்த ஜோன்ல இருக்கு. சரி வாங்கல நம்ம டேட்டாவை பார்த்துடலாம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஐ சார்ட்ன்ற ஒரு அனாலிட்டிக்கல் டூல்ஸ், நிறைய ஆப்ஷன் டூல்ஸ் இருக்கு. இதுல நான் ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். 61,600 காலும் புட்டும். இந்த சைடில் இருக்கிறது கால், இந்த சைடு இருக்கிற புட்டு. நான் இதுல எதுவுமே பெருசா வரல. கீழே எடுத்துக்கலாம். கீழே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா காலையில அரௌண்ட் 76,000 இருந்துச்சு. 76 lakh கால்ஸ் ரைட் ஆயிருந்துச்சு. எத்தனை? மார்னிங் ஓப்பன் ஆனோடனே 2% ரைட் பண்ணியிருந்தாங்க. நீங்க போக போக பாத்தீங்கன்னா ஹெவி கால் ரைட்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு சொன்னா 600 லெவல்ல சஸ்டெயின் ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி போய் இப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. சம்வேர் அரௌண்ட் 12 o'clock இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ரைஸ் இறங்க இறங்க நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், 12:30 1,20,00,000 கால் ரைட் ஆயிருந்துச்சு. எங்க இருந்துச்சு? 76 ஆல்மோஸ்ட் 50 லட்சம் கால் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருந்தாங்க. மேலே வாங்கல, கடைசி 45 minutes நான் சொன்னது 245. அப்ப 1,25,00,000 இருந்து ஆல்மோஸ்ட் 1,05,00,000 வந்துருச்சு. ஸோ ஷார்ட் கவரிங் 20 லட்சம் கால் போயிடுச்சு. அப்படியே மேலே வாங்கல, அப்போ கூட எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு சாயந்தரம் ஒரு 3 o'clock ஆனோடனே ஆட்டம் வரும், அதுக்குமா மார்க்கெட் இறக்குவாங்கன்றது. அதுக்குமா தானே ஆக்சுவல் ஆட்டமே இருந்துச்சு. லாஸ்ட் 45 minutesல ஒரு half an hourல தான் மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. பெரிய ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. எடுத்து பாருங்களேன், ஷார்ட் கவரிங் எவ்வளவு தூரம் வந்திருக்கு. 1,25,00,000 கால் ரைட் ஆனது க்ளோஸ் ஆகும் போதும் வெறும் 58 lakh கால்ஸ் தான் இருந்துச்சு. ஆரம்பிச்சது 75. ஸோ ஷார்ட் கவரிங் இல்லாத என்னன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஷார்ட் கவரிங்ன்றோம். கால் ரைட் பண்ணவங்க எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க. எனக்கு லாஸ் ஆயிட்டு இருக்கு, அப்ப அடிச்சு பிடிச்சிட்டு என்ன ரேட்ல கிடைக்குதோ அந்த ரேட்ல நான் கால் இது பண்ணுவேன். ஸோ ஷார்ட் கவரிங் வரும்போது தான் எப்பயுமே ஐவி
இம்ப்ளைடு வோலட்டாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே வந்து நான் வந்து சொல்றேன், எல்லாருமே வந்து நீங்க வந்து ஆப்ஷன் ப்ரைஸிங்கை வந்து சும்மா ரேலி வச்சுட்டு நீங்க வந்து எடுக்கிறீங்க, இல்ல டைரக்ஷனல் வெறும் டெல்டா மட்டும் வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆப்ஷன் டேட்டாஸ்ல வந்து 4 பார்ட் இருக்கு. அந்த 4 பார்ட்ல வந்து முக்கியமான பார்ட் வந்து 3 பார்ட் இருக்கு. டெல்டா வந்து பேசிக்கலி பிரைஸ் டைரக்ஷன் தான். ரெண்டாவது வந்து நம்ம தீட்டா பத்தி பேசுறோம். மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இந்த தீட்டாவை நம்பி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மூணாவது மெயின் காம்பனன்ட் வந்து ஐவி, இம்ப்ளைடு வோலட்டாலிட்டி. இம்ப்ளைடு வோலட்டாலிட்டின்றது உங்களுக்கு நம்ம வந்து இந்தியா விக்ஸ்ன்றோம், அது ஓவராலா பார்க்குது. ஐவின்றது இண்டிவிஜுவல் இது பார்க்குறோம். அப்போ அந்த ஐவியை வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆப்ஷன் பிரைஸ் காலி. இந்த கடைசி நேரத்தில் இந்த டென்ஷன்ல வந்து பிரைஸ் ஏறுது தெரியுமா? ஆர் நான் சொல்றது வந்து நிஃப்டி ஏறும் போதும் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் ஐவி வந்து தார்மாரா ஏறும். தார்மாரா ஏறும் போதும் ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ் பயங்கரமா ஏறும். மறுபடியும் இந்த சார்ட்டை நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், 2.57க்கு வெறும் 86 ரூபால இருக்கு, அது 87 ரூபான்னு நீங்க வச்சுங்க. அதே இது மேல போகும் போதும் 3:30 மணி பக்கமா ஆல்மோஸ்ட் 140 ரூபாய்க்கு போயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 90% வந்து பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு. அர்த்தம் பியூர் ஷார்ட் கவரிங். சரி, இந்த மேட்டரை விட்டுடலாம். இப்போ மெயின் கதைக்கு வரலாம். ஏன் இன்னைக்கு வந்து ஷார்ட் கவரிங் நடந்துச்சு, இல்ல இந்த ரேலி நடந்துச்சுன்னு சொன்னால், சாந்தா க்ரூஸ் ரேலின்றது அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பயுமே டிசம்பர் மாசத்துல வெள்ளைக்காரங்க எல்லாமே மோஸ்ட்லி வெஸ்டர்ன் வேர்ல்டு இந்த பவுடர் தட்டுற வேலை, அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஜம்முன்னு இருக்குன்றது காட்டுவாங்க. இருக்கிற வருஷம் பூரா ஊர் பேர் தெரியாத ஸ்டாக்ஸ்ல வந்து they would have earned money, but end of the year they always have the bright company names. Bright company namesனா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் HDFC, ICICI, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், TCS அது மாதிரி ஸ்டாக்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. பாருப்பா என்கிட்ட இது மாதிரி கம்பெனி இருக்குன்னு. ஆனா லாபம் பண்ணதெல்லாம் ஊர் பேர் தெரியாத சின்ன கம்பெனி வச்சுதான் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் தி இயர் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கும் போதும் இது மாதிரி ஸ்டாக்ஸை காட்டுவாங்க. நீங்க எடுத்து பாருங்களேன், லாஸ்ட் 10 days ரைட், எந்த ஸ்டாக் ரேலி ஆச்சு? ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, இல்ல லார்ஜ் கேப்பா? ரைட், பதில் வந்திருக்கும். சாந்தா க்ரூஸ் ரேலியோட சக்சஸ் ரேட் என்னதுன்னு நான் சொல்றேன். லாஸ்ட் 22 இயர்ஸ்ல 19 வருஷம், 22 வருஷத்துல 19 வருஷம் வந்து சாந்தா க்ரூஸ் ரேலி சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. சாந்தா க்ரூஸ் ரேலி நார்மலி லாஸ்ட் 7 days ஆஃப் தி இயர்ல வந்து நடக்கும். ஸோ நம்ம இந்த கிரைட்டீரியா எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ ரேலி அதனாலேயும் வந்துச்சு. பட் இன்னைக்கான இந்த 200 பாயிண்ட்ஸ் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங்ன்றது நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான டேட்டா, சும்மா விளையாட்டுக்கான டேட்டா. இன்னைக்கு பிஎஸ்சியில மட்டுமே 2.5 லட்சம் கோடி வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கீழே விழுந்துச்சுன்னா 5 லட்சம் கோடி போயிடுச்சு, 2 லட்சம் கோடி போச்சுன்றது மீடியால போட்டு அடிப்பாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து 2.5 லட்சம் கோடி வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க. பாசிட்டிவ் நியூஸ். பிஎஸ்சியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பெரிய அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? 3,61,40,000 லட்ச கோடி. பெருசு இல்ல, 361.4 lakh crores. பெரிய விஷயம். ஸோ இதான் வந்து மார்க்கெட்டோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இன்னொன்று ரீசன் எஃப்ஐஐஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு டேட்டா வந்து இருந்துச்சு. டிசம்பர் மாசத்துல இது வரைக்கும் 57,300 கோடி வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஐஸ். இன்னொன்று வந்து என்னன்னு சொன்னால், எஃப்ஐஐஸ் இன்டர்நேஷ்னலி செல் சைனா பை இந்தியா, இந்த ஃபார்முலால வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ல வந்து வந்திருக்கிறாங்க. அண்ட் சைனா அந்த ஒரு ரீசன்னால பெரிய பிரச்சனையில இருக்கு. டெஃபினட்டா அவங்களோட காண்டை வந்து நம்ம இந்தியன் எலெக்ஷன் வருது அந்த சமயத்துல காட்டுவாங்க, நிச்சயமா காட்டுவாங்க. பாருங்க, காட்டுறது வந்து ஒரு பெரிய தவறா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2019ல தேவையில்லாத பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல அட்டாக் பண்ணி கரண்ட் சிட்டிங் கவர்மெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லா பேர் சம்பாரிச்சிட்டு போனாங்க. இதே தவறு சைனா பண்ணிடக்கூடாது. பார்க்கலாம் பண்றாங்களா இல்லையான்றது ஏப்ரல் மேல வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தபடியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி குட் நியூஸ் வந்து க்ரூடு. நீங்க வந்து க்ரூடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $82-83 இருந்து சரிஞ்சு $70-72 பக்கமா வந்துச்சு. 70 வரல, $72-73 பக்கமா வந்துச்சு. இப்போ கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஒரு 3 months ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $80 வந்து க்ரூடு இருக்கு.
இட்ஸ் எ சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. இதே மாதிரி இருக்குமான்றது சொல்ல தெரியல, பட் டெஃபினட்டாக வந்து இது வந்து கரண்ட் ஸ்டேஜில் வந்து இட் இஸ் அ சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. இது இல்லாத நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பேங்கிங் செக்டர்ஸ் எஃப்ஐஐஸ் வாங்கினா ப்ளூ சிப் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த ப்ளூ சிப் ரேலி வந்து நடந்துட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி எஃப்ஐஐஸோட டார்லிங், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், கோடெக் பேங்க் இவங்களாம் தூக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் வந்து நல்லா தூக்கிச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் டாப் பர்ஃபார்மர். பேங்க் ஆஃப் பரோடா நியூ ஆல் டைம் ஹை பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. இது இல்லாத இந்த ரெட் சீல வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. வர கப்பல் மேலெல்லாம் ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்க பண்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் ஆகட்டும் இல்லை ஏமன் ஆகட்டும், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ். அவன் வந்து என்னால் பண்ண முடியும்னு நினச்சிட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணால் என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்க. உலகப்போர் வரும், பட் யாருக்கு நஷ்டன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இது எப்பயுமே வந்து அகங்காரத்தை உச்சியில் வந்து சில பேர் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கும். அந்த விஷயத்தில் நம்ம போக வேணாம். பட் பேசிக்காக ரெட் சீல ஒரு மேஜர் ரிலீஃப் என்னதுன்னு சொன்னால், நிறைய கப்பல் நாங்கள் அந்த ரூட்டாக வரமாட்டோம் சொன்னதுனால கார்கோ மூமெண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகும்ன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. பட் பிரான்ஸில் இருக்கிற மேஜர் ஷிப்பிங் கம்பெனிஸ் அவங்க வந்து தில்லா நாங்கள் வரோம்ன்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து டெம்பரவரியாக வந்து ஒரு மேஜர் ரிலீஃப் கொடுத்துருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு மேஜர் ரேலி. அது வந்து ஜப்பான் ஆகட்டும், சைனா ஆகட்டும், சைனா லாவில் ஹாங்காங் ஆயிருக்கு, தைவான் மார்க்கெட் ஆகட்டும், நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. இது இல்லாத மேஜர் நான் முதலே சொல்லிட்டேன் டெக்னிக்கல் ரீசன்ஸ். 21,500 ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு 100 பாயிண்ட் போய் அங்கேயே டேரா போட்டனால ஷார்ட் கவரிங் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன்ஸ். ப்ராஃபிட் புக் பண்ணுறது புத்திசாலித்தனமா? மேபி புக் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஆஃப் தி ஸ்டாக்ஸ். அந்த ஃபியூ ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஹிண்டல்கோ நான் வந்து 495 இருக்கும்போதும் நான் வந்து 720 அந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு நான் சொன்னப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இது ஏற்கனவே பயங்கரமாக ரன் அப் ஆயிடுச்சு, இது வந்து இன்னமெல்லாம் போகாது, ட்ராப் ஆயிடுவீங்கன்றது சொல்லியிருந்தாங்க. நான் அன்னைக்கும் வந்து நான் சில காரணம் சொல்லியிருந்தேன். டெக்னிக்கல் அனாலிசிஸில் இன்டெப்த் வி ஹவ் டன் தி அனாலிசிஸ். ஸோ அப்படி இருக்கும் போதும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கால்ஸ் கொடுக்கறது ஆர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பர்டீஸ். தப்பான கால்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுக்கறது கிடையாது. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நாங்கள் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் கிடையாது. இன்ஃபர்மேஷன்ஸ்கோசரம் கொடுக்குறோம். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட பெஸ்ட் அனாலிஸ்ட் யாரோ ஆர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் யாரோ அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நவ் கம்மிங் பேக் டு ஹிண்டல்கோ. ஹிண்டல்கோ இன்னைக்கு வந்து மெட்டல்ஸில் டாப் பர்ஃபார்மர்ஸாக இருந்தாங்க. 4.4% அப் ஆயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸும் மேலே போயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ராடெக். இன்னைக்கு சிமெண்ட் செக்டார் எல்லாமே வந்து தூக்கிட்டு போச்சு, எக்ஸப்ட் நம்ம சொன்ன இந்தியா சிமெண்ட்ஸ். அது கீழே விழுந்துருக்கு. நான் இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கஸ்டமரோட ஹோல்டிங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். வி ஹேவன்ட் ஹிட் தி ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொன்ன ப்ரைஸை வந்து கீழே வந்துருச்சு. பட் நாங்கள் இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னிக்கலி வேவ் 3 முடிச்சு வேவ் 4 முடிச்சு வேவ் 5க்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இன்னைக்கு எல்லா சிமெண்ட் செக்டார்ஸும் வந்து மேலே போச்சு, விச் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் செயிலு, யூபிஐ இவங்க எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக ஏறி இருக்கு. ப்ராபப்ளி ஒரு பெரிய மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. அண்ட் ஹிந்து காப்பர் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டார்கெட் 220 வச்சுருந்தோம், அவன் 235 வரைக்கும் போயிருக்கு. நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கலாம்ன்றது ஒரு சின்ன சந்தேகம். நாளைக்கு எக்ஸ்பைரி, மந்த் எண்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஜனவரி ரோல் ஓவர் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. ஆஸ் ஆஃப் நவ், மறுபடியும் நான் சொல்றேன், ஆஸ் ஆஃப் நவ் பயங்கர ஹெல்தி ரோல் ஓவர் நடந்திருக்கு ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் அண்ட் பாசிட்டிவாக தான் காட்டிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, டிசம்பர் பார் பிகினிங்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு டே ஹைல இருக்கு ஆர் மந்த் ஹைல இருக்கு.
ஐ அஸ்யூம் அடுத்த 3 நாள் Thursday Friday 2 நாள் பெருசா வந்து ஒன்றும் சரிஞ்சிடாது. ஸோ தட் மீன்ஸ் மந்தோட ஹைல தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அடுத்த மாசமும் புல் ரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஞாபகம் வச்சுங்க, ஜனவரி 3rd 4th அப்புறமா எல்லா கண்ட்ரீஸோட மேஜர் ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் வரும். அந்த டிசிஷன் தான் அடுத்த செட் ஆஃப் ரேலிக்கான ட்ரிகராக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. 1. 2வது, வர சனிக்கிழமை நம்ம ஜோஹோ மீட்டிங் சந்திப்போம். ஜோஹோ மீட்டிங்ல டெஃபினட்டா மார்க்கெட் அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன இருக்கும்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போன வாரம் இதே விஷயத்த தான் பேசணும், பட் மார்க்கெட் பெருசா கீழே உழுவாது. தோ நம்ம வந்து 15 செக்டார் பத்தி நம்ம பேசியிருந்தோம், 4 செக்டார் பத்தி பாசிட்டிவா பேசியிருந்தோம். அந்த 4 செக்டாருமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. சர்ப்ரைஸ் ஃபேக்டர் என்னன்னா, எதெல்லாமே வந்து ஓவர் சோல்ட் ஜோன்ல இருந்துச்சோ அவங்களும் இந்த தடவை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சாட்டர்டே இன்னைக்கு நம்ம ஈவினிங் 6 to 9 நம்ம மீட்டிங்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.